ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிக் பாஸில் நடந்த சில சம்பவங்கள் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். மிட் நைட்டில் வந்து வேறு லெவல் சம்பவங்கள்லாம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது வந்து உருவாயிடுச்சு, இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்செல்லாம் சப்போர்ட் பண்ண மக்களே, ஸ்மால் யூடியூபர். ஸோ பார்த்து பண்ணுங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சுபிக்ஷா மற்றும் பார்வதியோட இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ கார்டன் ஏரியாவில் வந்து நம்ம பார்வதி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திவாகர் பக்கத்தில் இருந்தார். ஸோ திவாகர் வந்து ரெண்டு பேரும் வந்து குவாலிட்டி செக்கிங்ன்றதால ரெண்டு பேர் ஒரு இடத்துல உட்காந்தாங்க. பார்வதி வந்து பயங்கரமாக கோமா பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. திவாகரும் பக்கத்தில் இருந்து அப்பயோ மூஞ்சி வச்சிங்கன்னா பேசுகிறதே தெரில, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவங்கள எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ஸோ பார்வதியும் வந்து திவாகர் பயமாக திட்டின்னு இருந்தாங்க. ஏன்னா போனா நீ வேஸ்ட்டுண்ணா, ஏன்னா அவங்க எவ்வளோ அது இது திட்டின்னு இருந்தாங்க. அதெல்லாம் திட்டும் போது பக்கத்தில் வந்து வினோத் இருந்தாருங்க. ஸோ வினோத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் நல்ல மரியாதை வச்சுருந்தேன் வினோத் மேலே. ஸோ ஒரு கானானால நம்மளுக்கு பிடிக்குன்றதால ஒரு நல்ல நபர்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஆனால் வந்து வினோத்தை வந்து ஒரு சில வஸ்டான வேலைகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யவே கூடாது, அந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. ஸோ நம்ம பார்வதிக்கு வந்து திவாகர் மேலே ஏற்றி விட்டுருக்காருங்க. ஸோ அப்பயே சொன்ன அவர் கேட்கல, அவர் அது பண்ணல இது பண்ணல, ஏதோ வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து இன்னும் பார்வதிக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ ஒருத்தங்க வந்து கோபமாக இருக்கும்போது இன்னொருத்தர் ஏற்றி விடும் இன்னும் அதிகமாகிடும். திவாகர் பார்த்தியோ பாயா நீ அது இது பயமாக திட்டி விட்டார். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவரே வந்து பார்வதியை திட்டு வாங்கினு அடி வாங்கினு எது வாங்கிட்டு இருக்காரு. இல்லை வேறு இவர் வேறையே திட்டு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு எது திட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டே இருந்தார். அதுக்குள்ளே கமருதீன் கூட அங்கே இருந்தார். கமருதீன் வந்து ஒரு திவாகரை வந்து சால்வ் பண்ணுறாரு. ஆல்ரெடி திவாகரும் கமருதீனும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து வினோத் உள்ள வந்துட்டு சண்டைலாம் போட்டக்கூடாது அப்படின்னு தடுத்து விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ஒரே ஆளை டார்கெட் பண்ணுறது ரொம்ப தவறு. ஸோ வினோத்துக்கு வந்து திவாகர் என்ன கோவம் நம்மளுக்கு தெரில. ஓகேங்களா? இந்த ரீசெண்டாக வந்து நீங்கள் சண்டே போட்டு கொடுத்ததா இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த இஷ்யூவால் வந்து திவாகரை வந்து வினோத்துக்கு பிடிக்கல. பட் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். ஓகேங்களா? இது மாதிரியே நடந்துச்சா, ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உள்ளே இங்கே பேச மாட்டேன், வெளியில் யாருமே இல்லை, திடீர்னு கமருதீன் அடிச்சாலும் அடிச்சிடுவான், அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ரெண்டு பேர் தடுத்துட்டு உள்ளே போயிட்ட பிறகு அங்கே ஒரு பிரச்சனை. போகிற வழியே வினோத் என்ன பண்ணுறாருன்னா மரத்துக்கு சேலை கட்டினா கூட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ திவாகர் வந்து பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறாருன்று மரத்துக்கு சேலை கட்டினா கூட ஒரு மார்க் போட்டுருவாரு சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் வந்து அப்படியே பேசிட்டு உள்ளே வரைக்கும் போயிடுச்சு. உள்ளே வரைக்கும் போனதால என்ன பண்ணுறாருன்னா இவர் திவாகர் வந்து யார் சொன்னது தெரியாமல் கமருதீன் வந்து திட்டுருக்காரு. உன்னை வந்து ஒரு பொண்ணோட லைஃப் காலி ஆச்சு, உன்னை பற்றி எல்லாம் வெளில தெரியும், நீ யார் ஏது அது இதுன்னு பயமாக திட்டிருக்காரு. திட்டின உடனே இவன் கமருதீன் கோவம் அடிக்க ஓங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கனி அங்கே இருக்க ஆளுங்களாம் வந்து சால்வ் பண்ணி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக அந்த இஷ்யூ போயிடுச்சுங்க. இதோட பிரச்சனை என்ன தெரியுமா, கமருதீன் திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ரெண்டு பேரும் அடிச்சுற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அடிச்சுற அளவுக்கு வந்து கண்டிப்பாக அடிச்சிட்டு இருப்பான் அந்த கமருதீன். ஆள் எல்லாம் பக்கத்தில் இருந்து கனி இவங்களாம் இருந்து கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணால கம்முன்னு இருந்தான். அவன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறான்னா ஒரே சேனலில் நிற்கிறான். கமருதீன், நீ எதுக்கு என்னை பற்றி பேசுகிற, நீ யார் என்னை பற்றி பேசுறது, நீ எப்படி என்னை பற்றி தப்பாக பேசலாம், என்னை பற்றி நீ எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேச கரெக்ட் தான். கமருதீன் பற்றி திவாகர் வந்து ஓப்பனாக பேசக்கூடாது. ஆல்ரெடி சேதனை சொல்லிட்டாரு, யாருமே வந்து அவர் பர்சனல் இஷ்யூ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காட்டக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவனோட லவ் ஸ்டோரி அவனோட பிரச்சனை அவன் பண்ணிப்பான் அப்படி மாதிரி கிளியராக சொல்லிட்டாரு. கமருதீன் தான் சொல்லப்போ நான் வெளியில் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நீ என்ன பண்ணுவேன் அப்படி மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து வினோத்தில் அப்பப்போ வரார். அப்பப்போ வந்துட்டு சீண்டி விட்டு போகிறார். அது வந்து ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுள் இல்லை அவர் பண்ணுறதை பார்த்தோன்னா. இந்த மாதிரிலாம் வந்து வேலைகள்லாம் செய்யாமல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னோடய கருத்து. ஓகேங்களா? இந்த இஷ்யூ போயிட்டே இருக்குது. இந்த இஷ்யூ போகிறதுக்குள்ள மறுபடியும் பார்வதி வந்து மறுபடியும் நீ என்ன வேணால் பண்ண சூப்பராக நீ பண்ணுறது அது இதுன்றாரு. அவரும் வந்து பார்வதியை திட்ட, ஏன்னா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோலில் இருக்க முடியும். ஏதோ தப்பு செய்யணும் அந்த பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. பட் வந்து பார்வதி வந்து அது வந்து இன்னும் பயங்கரமாக அவங்களுக்கு தெரியும்ல. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து சுபிக்ஷாவை திட்டின்னு தான் இருப்பாங்க. ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்குறதையும் திட்டின்னு இருப்பாங்க, கொடுத்துட்ட பிறகும் திட்டுவாங்க, அதுக்கப்புறமும் திட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்வதி அது சண்டை போட்டு நடுவில் வந்து சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து ஏதோ திட்டினான் திவாகரை, நீ யாருன்னு தெரியுமா, நீ எப்படி தெரியுமா, அது தெரியுமா இது தெரியுமா பயங்கரமாக வந்து பேசிட்டு இருந்தான். ஆனால் வினோத் வந்து நடுவில் வந்துட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணால் சபரி என்ன பண்ணிட்டான்னா 2-3 பேரையும் உட்கார வச்சிட்டான். திவாகர் இந்த பக்கம், கமருதீன், வினோத்தை கூப்பிட்டு உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். எனக்கு அவருக்கு பிரச்சனை கிடையாது, அப்புறம் ஏன் நான் நடுவில் வரல, அவர் பண்ணுறதுலாம் சரியில்லை, உன்னை என்ன பண்ணாரா, உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை கிளியராக சொல்லலாம், எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி வினோத்தை அமுச்சு விட்டார். ஓகேங்களா? வினோத்தை வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏற்றி விடுறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்.
தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அம்மா கமருதீனுக்கு என்னடா பிரச்சனை வாங்கன்னா, அவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாரு, என்னை பற்றி வெளியில் வந்து அப்படி என்ன பர்சனல் விஷயம்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இதுக்கு மேலே அவர் பேச மாட்டேன் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கமருதீனை போவே இல்லைங்க, அங்கே தான் நின்று இருக்கான். யார் வந்து அந்த மரத்துக்கு சேலை கட்டினது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மரத்துக்கு சேலை கட்டினது இவர் திவாகரன் நினச்சிட்டாருனா சுபிக்ஷா சேலை கட்டி கொடுத்தா கூட அவர் பண்ணுவார், சம்திங் ஏதோ வார்த்தை விட்டாங்க இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொன்ன மாதிரி வந்து திவாகரோட மைண்ட் செட்டில் ஏறி திவாகர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் சபரி கூப்பிட்டு யார் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் வினோத்தை கூப்பிட்டாரு. வினோத்தை கூப்பிட்டு என்ன இது மாதிரிலாம் பண்ணுறேன்னா, நான் வந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட மார்க் போடுவார், நம்ம தான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. நீ பேசுகிற தப்பு நாங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வினத்துக்கு ஒரு இது சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. நான் கமருதீன் வந்து அவர் என்கிட்ட சாரி கேட்கணும்லாம் விட மாட்டான், சாரி கேட்கணும் விட மாட்டான்னு. ஆனால் கமருதீன் நிறைய வார்த்தை விட்டார் திவாகர். அவர் என்ன சொல்கிறான்னா, நீயும் வார்த்தை விட்டு அவரும் வார்த்தை விட்டு இது மேலே சண்டை வராதுன்னு சொல்லி எவ்வளோ பேசினாலும் முடியல. அதுக்குள்ளே வந்து கனி வேறு என்னந்தாங்க, கனியை வந்து அவங்களும் சால்வ் பண்ணாங்க. பட் வந்து கமருதீன் வினோத்தெல்லாம் நிறைய பீக் போட்டதால் கனி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்மளுக்கு செட் ஆகாது, இவனை பீக் போட்டு பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, நம்ம இங்கே கூடாதுன்னு சொல்லி மூவ் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து நிற்க வச்சு ஃபைனலாக பேசி கிளியர் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறதுனா, கமருதீன் வந்து இதுதான் கமருதீன் லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டான், நீ என்னை பற்றி பேசாத, பர்சனல் மேட்டர்லாம் பேசாது, இது நெக்ஸ்ட் டைம் பேசுனா கண்டிப்பாக அவனை அடிச்சிடுவேன்ற மாதிரி தான் பேசியிருக்கான். கமருதீன் வந்து வார்த்தைகள் சொல்லவே தேவையில்லைங்க, ஏதோ பக்கா லோக்கல் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுருக்கான். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, அவச்சா நானும் அடிச்சிடுவேன், நீ அடிக்கிற மாதிரியா இருக்க, நான் நீ பேசுகிற, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சண்டை போடணும், அடி வாங்குற அளவுக்கு போகிறது, பிக் பாஸ் எல்லாம் வந்து WWF எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இதில் ஒரு பக்கம் அரோரா சொல்கிறாங்க, ஆனால் சொல்ல உங்களை அடிச்சுட்டு வேற எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, உங்களை அடித்தானே நீங்கள் திருப்பி அடிக்க முடியாது, இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கமருதீன் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதுக்கே வந்து ஆரோரா இருக்கிறதெல்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு இல்லைனா இவன் பண்ணி பேசி திவாகர்கிட்ட போயிட்டு இருப்பான். ஹீரோயிசம் காட்டுன்னு சொல்லி ஆரோரா அங்கே உட்காந்துருக்கு, அவன் ஹெல்த் இஷ்யூ போல இருக்குது. அதனால் நான் உட்காந்து சொல்லி ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கான். ஓகேங்களா? திவாகர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவனை அப்படி பேசுகிறேன், நான் அதனால் பேசினேன், அவன் அச்சானா அடிச்சிருவேன், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மேலாம் பேசிட்டு இருந்தா திவாகர் ஒரு வார்த்தை விட்டேன், வெளியில் வந்தால் நீ அவ்வளோ எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு எதோ பேசி கடைசியாக வந்து சபரி ஒரு முடிவு வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருக்கு 2 பேருமே. இதுக்கு மேலே வந்து நீயும் அவங்ககிட்ட போகுது, நீ இவங்ககிட்ட வராதுன்ற மாதிரி ஒரு டீலை முடிச்சு விட்டாருங்க. இதுதாங்க நைட்டு நடந்த சம்பவங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன்று இவர் கமருதீன் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளில போகிறது நல்லது, இல்லை அவரே வாக் அவுட் கொடுத்து போகிறது நல்லது. ஸோ கமருதீனுக்கு வந்து என்ன ஃப்ரேம் இருக்குது நம்மளுக்கு தெரில. ஸோ நம்மளை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவரை பார்க்குறோம். அவரோட ஃப்ரேம் அவர் காப்பாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே என்னோட கருத்து. மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் பதிவு பண்ண. வார்த்தைகள் நன்றி, வணக்கம்.